ஸோ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேருந்து போயிடலாம். போன வாரம் நெய், இந்த வாரம் சர்க்கரை. ஸோ மொத்தமா சரிடா. சோத்துக்கு தான் பிரச்சனை. அந்த வியானா, இந்த சர்க்கரை, இந்த வியானா, இந்த திவ்யா, இந்த 3 பேருக்கு நடுவுல நடந்த ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. அதாவது இந்த பொண்ணு வியனா வெள்ளிக்கிழமையானா இனிக்க இனிக்க சர்க்கரை, சனிக்கிழமையில எக்கச்சக்கமா நீ கொட்டுற. அதுக்கப்புறம் அத பத்தி யாராச்சும் பேசினா நீ தேவையில்லாத அக்கறை. ஆனா இதெல்லாம் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கன்டென்ட். ஆனா வியனாக்காக காட்டுற கன்டென்ட் இந்த மாதிரியான கன்டென்ட் தான் காட்ட முடியுமே தவிர வேற எந்த மாதிரியான கன்டென்ட்டும் காட்டவே முடியாது. வியனாக்காக போடுற எஃபர்ட்ல இது மட்டும் தான் வருமே தவிர வேற எதுவும் வராது. எக்ஸாக்ட்டா எஸ். சொல்லணும்னா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா வியனாவுடைய தி பெஸ்ட் அட்டெம்ப்ட்டே இவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் பண்றதுக்கே கிடையாது. இல்ல சார், வியானாவுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வியானா வந்து ஒரு 2 வாரமா பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்றாங்க. அதாவது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் வந்து யார அடிக்கிறாரோ, இப்ப அவர் ம், குறிப்பா வந்துட்டு திவ்யா சாண்ட்ராவை இந்த வாரம் போட்டு பொளந்தாரு. அதுலயும் ம், திவ்யாவுக்கு நிறைய அடி விழுந்தது. ஸோ வியானா வந்து டைரக்டா திவ்யா அது அப்படி அமையுதா இல்ல அவங்க ஏற்படுத்திக்கிறாங்களான்னு தெரியல. வியானாக்கும் திவ்யாவுக்கும் சண்டை. சனிக்கிழமை ம். வந்து பிரஜினை பொழக்கும் போது அந்த மொமெண்ட்லயே சூட்டோட சூட்டா போய் பிரஜின் கூட சண்டை போட்டாங்க. ஸோ வியானா வந்துட்டு காஷியஸா விஜய் சேதுபதி சார் அடிக்கும் போது மக்கள் கத்துறாங்கன்னா அவங்கள போய் நம்ம டச் பண்ணா நம்மளோட மார்க் ஏறும் அப்படிங்கிற மாதிரி போய் சண்டை போடுறாங்க. இல்ல. அத ஒத்துக்கிறேன். அதாவது ஏன்னா வந்து எல்லா வீக்கெண்டும் ஃப்ரைடேல ஒரு ஸ்மார்ட்டா ஒரு கேம் விளையாடுவாங்க. எப்படி ஆ, பாரு வந்து வெட்கமே இல்லாம, ஷையே இல்லாம ஷேம்லெஸ்ஸா அன்னைக்கு பர்ட்டிகுலர் டேல ஒண்ணு பண்ணுவாங்க அவங்க. அதாவது எப்படின்னா, நான் உன்ட்ட மொறச்சுட்டேன். பட் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்லி தான். அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. ஆனா வியன்னா எப்படி தெரியுமா? வீக்கெண்டுல நியாயமா கேட்க வேண்டிய இடங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஆ, எங்கெங்கெல்லாம் நியாயமா கேட்கணுமோ அந்த இடத்துலலாம் மிஸ் பண்ருவாங்க. தனக்கு யார நேர்முகமா புடிக்கலையோ, அவங்களலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்கள விக்ரம் தொட்டா விக்ரம் சண்டை, கெமி தொட்டா கெமி சண்டை, ரம்யா தொட்டா ரம்யா சண்டைன்னு அந்த மாரி தான் போகும். ஆனா ஓகே. வீக்கெண்ட் இருக்குல்ல, விஜய் சேதுபதி எழுப்பி ஒருவேள என்ன வியலாம்? நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நியாயத்துக்கு குரல் குடுத்துருக்கலாமே! அப்படின்னு கேட்றக்கூடாதுன்றதுக்காக, அந்த ஆ, நாள்ல பேசினா தான் அடுத்த நாள் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு ரொம்ப தெளிவா அன்னைக்கு மட்டும் தான் இந்த கன்டென்ட்ட பதிவு பண்ணுவாங்க. ஓகே. சரியா? இப்ப நீ சொன்ன மாரி சாட்டர்டே, சண்டேக்கு வந்துருவோம். சண்டே ஆ, அன்னைக்கு யார் அடிக்கிறாங்க? யார் பயங்கரமா அ வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப கேள்விகள் கேட்டு திரியிறாங்களோ, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன ஸ்ட்ரெய்ட்டா எதிர்த்தா நமக்கு ஸ்கோர் நல்லா வரும்னு கிளியரா புரிஞ்சுப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த வீக்கெண்ட்ல பாரு அப்டின்னா, பாருவ வந்து கேம்ல எதிர்க்க மாட்டாங்க. ஆனா, ஆ, அந்த ஒரு பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் பண்றதுல வந்து சாட்டர்டே ஸ்கோரிங் வியனான்னு வைக்கலாம். சில ஆ, பேர் சாட்டர்டேஸ்க்கு மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுதான் ஓகே. வியனா. வியனா வீக் டேஸ்ல வந்து ஸ்கோரிங்ன்றதெல்லாம் வந்து அத ஒரு மொமெண்டமா எடுத்து பண்ண மாட்டாங்க. வினோத், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள்னு ஒரு விக்ரமு, இப்ப ரீசென்ட்ல இந்த மாரியான பீப்பிள சூஸ் பண்ணி அவங்களோட வெஞ்சன்ஸ ரொம்ப சரிவர எடுத்து வச்சு அவங்களுடைய ஆட்டத்த காட்டுவாங்க. அதுதான் வியனாவுடைய கேம். ஸோ இந்த சர்க்கரையில ஆரம்பிக்கும்போது, திவ்யா வந்து சாட்டர்டே வாங்குன செருப்படி, ஆனா நீ தேவையில்லாத இந்த ஷோக்கு உருப்படி அப்படின்ற மாரி, இந்த ஷோ வந்து எப்படி போச்சுன்னா, திவ்யா வந்து சுத்தி சுத்தி தம்பி சிரிக்கக் கூடாதுப்பா. இட்ஸ் அ வெரி சீரியஸ் கன்டென்ட். இல்ல திவ்யாக்கு சார், சர்க்கரை நானே வேணா மனது சீரியஸா கஷ்டத்துல இருக்கேன். வியானா வியானா இந்த சண்டையில வியானா தோத்தாலும் எனக்கு சோகம் தான், திவ்யா தோத்தாலும் எனக்கு சோகம் தான். ரெண்டும். ஆனா சைடு கேப்ல எப்பவுமே ஆ மளிகை கடையில கல்லாப்பெட்டியில இருக்க காச எடுத்து பார்த்துருக்கேன். மளிகை கடையே எடுத்து ஒளிச்சு வைக்கிற ரம்யா, இந்த தடவ பங்கமா மாட்டிக்கிட்டு, அந்த சுகர் இருந்தது நான் சொன்னேனே, "உனக்கு கேட்கல? கேட்கல. நெறைய சுகர் இருக்கிறதுனால உனக்கு எதுவுமே கேட்கறது இல்ல." அப்படின்ட்டு போயிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. ஆனா, அந்த பொண்ணுக்கு இதே வேலையாயிடுச்சு. "அக்கா, நீங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்படும்னு எடுத்தேன். அப்ப அத எடுத்து என்கிட்டல்ல கொண்டு வந்திருக்கணும். சுகர எடுத்து அலமாரிக்கு கீழ வச்சிருக்க." "இல்லக்கா, ஒருவேள நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பேன். எப்பவுமே அதான் பேட்டர்ன் இந்த வீட்டுக்குள்ள. புதுசா திடீர்னு நீங்க பண்ணீங்களா? உங்களுக்கு எங்க ரூல்ஸ் சரியா தெரியலையோன்னு சுகர் எடுத்துட்டு போய் கருமம். சுகருக்கு சுகர் சுகர் வச்சு ஒரு கன்டென்ட் பண்ணா, அது இப்படியா சால்ட்டியா இருக்கும்? ஸ்லிப்பரி நான்சென்ஸ். அத விட சார், பட் வெளியில போற இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் நோட் பண்றேன். ஃபோர்ஸா இறங்குவீங்க. இன்னைக்கு ரொம்ப சாஃப்ட்டா, சைலண்டா, இல்ல, இல்ல. காமா அடிக்கிறீங்களே. டயர்டா இல்ல, இருக்கீங்களா? இல்ல, இல்ல இல்ல. பிளானா? இறங்குவேன், இறங்குவேன், இறங்குவோம். இதெல்லாம் இங்க பாருப்பா. ஹெவியா அடிக்கணும்னா கூட அது கன்டென்ட் உள்ள பிளேயர் கிட்ட தான் எடுக்கணும். நான் இது ஏன்னா ரம்யா கிட்ட டிஃபரெண்ட். என்னப்பா என்கிட்ட எவிடன்ஸ் எதிர்பார்க்குறீங்க? அத அதெல்லாம் நான்லாம் நான் வந்து மறுபடியும் சொல்றேன். ரம்யாவை யாரோ நெறைய நம்ப வச்சு தான் இந்த ஷோக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. என்னன்னா, நீ 50 டேஸ்க்குள்ள போறன்னா, அஜீஷ் மாரி
ஒன்னும் பண்ணாமலா நம்மளெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸை யாரோ கொடுத்துட்டாங்க. பத்தாததுக்கு இந்த பொண்ணும் ஒரு ஒரு விதமா நம்பிடுச்சு. அந்த காமெடி எல்லாம் நான் வந்து அதோட எண்டுல நான் சொல்றேன். பட் அந்த அந்த அது என்ன சொல்றது, ரம்யா ரம்யாவை வச்சு ஒரு கண்டென்ட்டை அதாவது இந்த வாரத்துல தூக்க போறாங்களோ கெம்மியெல்லாம் இப்படிதான் காமிச்சிருந்தாங்க. அது ஆமா. மாதிரியான லீடு தான் கொடுத்தாங்க. சரியா? செகண்ட்லி, ஓகே, அடுத்தது நடந்த நிகழ்வுகள் என்னன்னா நாமினேஷன். சரியா? அதுல இப்ப ஒருவேளை நாமினேஷன் நீ எழுதி ஏதாவது வச்சிருக்கியா பேப்பர் கேப்பரு? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த ஹிஸ்டரி இந்த திங்கக்கிழமை வந்து மக்கள் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு சொல்லி எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். ஏன்னா போன வாட்டி கமெண்ட்ல சொன்னாங்க ஸ்வீட் திங்கக்கிழமை பாய், யாருக்கு ஒரு நாள் உனக்கு கொடுக்க முடியலன்னு நானே சாப்பிடுறேன். டோன்ட் வரி. அந்த அன்னைக்கும் அப்படிதான் பண்ணீங்க. ஏதோ சாக்லேட் வச்சு சாப்பிட்டே இருந்தீங்க. ஓகே சார், கேளுங்க. எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் கேளுங்க. யார் எத்தனை ஓட்டு வாங்கினாங்க, யாருக்கு ஓட்டு போட்டாங்க, எல்லாம் கேளுங்க. ஏன்பா நான் என்ன குரூப் பி எக்ஸாமுக்காக கேக்குறேன்? நம்ம குரூப்புக்கு ஒரு வழி இருக்காதான்றதுக்காக தான் கேக்குறேன். சரி, இருந்தாலும் சொல்றேன்.